கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டம் தாழக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட வீரநாராயணமங்கலம் கீழத்தெருவை சார்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் வேலாயுதம்பிள்ளை என்பவரின் வீட்டு சமையல் அறையில் 4 அடி நீளமுள்ள நல்லபாம்பு சமையல் எரிவாயு சிலிண்டரில் சுருண்டு பதுங்கியிருந்தது. இதனை பார்த்த அவருடைய மகன் மங்கப்பெருமாள் முன்னாள் பேரூராட்சி தலைவரும் தற்போதைய கவுன்சிலருமான ரோகிணியப்பன் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் மணி ஆகியோருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலறிந்த தாழக்குடி பேரூராட்சி முன்னாள் தலைவரும் கவுன்சிலர் ரோகிணியப்பன் மாவட்ட வன அலுவலருக்கு தகவல் கொடுத்தார். தகவல் கொடுத்ததின் பேரில் ஆரல்வாய்மொழி வனக்காவலர் தனுஷ் உடனடியாக விரைந்து வந்து சமையலறையில் பதுங்கியிருந்த நல்லபாம்பை பிடித்து ஆரல்வாய்மொழி வனப்பகுதியில் கொண்டு விட்டார். இதனால் வீட்டினுடைய உரிமையாளர் நிம்மதி அடைந்தார். இருக்கா? இருக்கு 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 பாருங்க பாருங்க இருக்கு இருக்கு சவுண்டு போட்டு பாருங்க. பார்த்தீங்களா? ஒரு பை நின்னுங்க ஒரு அரிசி பை மட்டும் எடுங்க. ஒரு அரிசி பை எடுங்க. அரிசி பை ரைட். ஓகே. வாங்க வாங்க பிடிச்சிடும் வாங்க சார். கொஞ்சம் தூக்கி பிடிங்க பார்ப்போம். நல்ல ஒரு 25 கிலோ அரிசி பை மட்டும் எடுங்க. நல்ல